1 2 எக் எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஒரு முட்டை எடுத்துருக்கோம். அதில் சில்லி பவுடர், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நாம் அவிச்ச பழைய இட்லி இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கூட அவிச்சிக்கலாம். இட்லி எடுத்துக்கோங்க. எத்தனை இட்லி வேணுமோ அத்தனை இட்லி, இந்த கலவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இட்லி எடுத்துக்கலாம். இப்போ அந்த இட்லியை நம்ம இதில் டிப் பண்ணி நாம் சேர்த்துடலாம். இதில் நீங்கள் மொத்தமாக கூட சேர்த்துக்கலாம், அதாவது 1 2 சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இதில் போட்டு நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கலாம். நீங்கள் டிப் பண்ணி ஒன்று ஒன்றாவும் போடலாம், அல்லது நீங்கள் மொத்தமாகவும் போடலாம். நீங்கள் இப்படி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இட்லி நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் முறுமுறுன்னு இருக்கும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த முறுமுறுப்பு இருக்காது. அதனால் நல்லா ப்ரௌனாக வரட்டும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி எவ்வளோ இட்லிகள்னாலும் போட்டு எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். சூப்பரான இட்லி எக் ஃப்ரை ரெடி. இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக